ஹாய் நண்பா நண்பீஸ். ஒரே நாளில் 100 பேர் 200 பேர்லாம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ்லாம் ஒட்டுமொத்தமாக ரிட்டைர்மெண்ட் ஆகியிருக்காங்க. ஒரே நாளில் இத்தனை ஆயிரம் பேர் எப்படி ரிட்டைர்மெண்ட் ஆனாங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ காலி வேகன்சி உருவாயிருக்கு, இதனால் கவர்மெண்ட் ஜாப்க்கு படிச்சுட்டு இருக்க இளைஞர்களுக்கு என்ன லாபம், வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக அரசு ஊழியர் தங்களுடைய 60 வயசு முடிகிறப்போ ஓய்வு பெறுவது வழக்கமாக ஒரு விஷயம்தான். ஆனால் குறிப்பாக இந்த மே 31 மட்டும் ஏன் இவ்வளோ பேர் ஓய்வு பெற்றிருக்காங்க தெரியுமா? இதுக்கு முக்கியமான காரணமே பள்ளி கல்வித்துறை தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எம்ப்ளாயிஸ் யாராவது ரிட்டைர்மெண்ட் ஆகுறாங்கன்னா, அகாடமிக் இயர் நடுவில் ரிட்டைர்மெண்ட் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய படிப்பு கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக கல்வியான முடிகிறப்ப தான், அதாவது மே மாதத்து தான் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எம்ப்ளாயிஸ்க்கெலாம் ஓய்வு கொடுப்பாங்க. அதனால இந்த வருஷம் ஓய்வு பெற வேண்டிய பெரும்பாலான ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கல்வியாண்டு கடைசி நாளான மே 31 அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ரிட்டைர்மெண்ட் ஆகியிருக்காங்க. சரி, இந்த 8144 பேர்ல யார் யார் எந்தெந்த பிரிவில் வராங்க பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ அதிகாரிகள் 424 பேர் ஓய்வு பெற்றிருக்காங்க. குரூப் பி அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் இதில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் ரிட்டைர்மெண்ட் ஆகியிருக்காங்க. அதாவது 4399 பேர் ரிட்டைர்மெண்ட் ஆகியிருக்காங்க. குரூப் சி பணியாளர்கள் 2185 பேர் ரிட்டைர்மெண்ட் ஆகியிருக்காங்க. குரூப் டி பணியாளர்கள் 1136 பேர், மொத்தமாக சேர்த்து 8144 பேர் ஒரே நாளில் தங்களுடைய அரசு பணியில் இருந்து விடை பெற்றிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு துறைகளை பார்த்தீங்கன்னா சுமார் 9 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த கொரோனா காலத்தில் தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஓய்வு பெறும் வயதை 58 59 ஆக்கி அப்புறம் 60 மாற்றினாங்க. அந்த வகையில் தற்போதைய ஓய்வு பெறும் வயதான 60 வயது முடிஞ்சவங்க தான் இப்போ இவ்வளோ பேர் ஒட்டுமொத்தமாக வெளியே போயிருக்காங்க. இதனால என்னங்க பெரிய மாற்றம் வரப்போதும் கேட்குறீங்கன்னா, மாற்றம் இருக்குங்க. ஒரே நாளில் 8000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இப்போ காலியாகி இருக்கு. ஏற்கனவே பல அரசு துறைகளில் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிற நிலையில தான் இப்போ இந்த மெகா ரிட்டைர்மெண்ட் மூலமாக காலி பணியிடங்கள் இன்னும் பலமாக அதிகமாகிருக்கு. இதனால டிஎன்பிசி டிஆர்பி தேர்வுகள் மூலமாக அரசு வேலைக்கு தயாராகி வருபவருக்கு இது ஒரு மாபெரும் ஜாக்பாட் வாய்ப்பாக அமையலாம். சீக்கிரமாகவே இந்த இடங்களை நிரப்ப அரசு பார்த்தீங்கன்னா புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியிடும்னு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. ஸோ மக்களே, ஒரே நாளில் 8144 பேர் ரிட்டைர்மெண்ட் ஆகியிருக்கிறது அரசு நிர்வாகத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காலி பணியிடங்கள்லாம் அரசு உடனே நிரப்புவாங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.